ஒரு அப்பன் என்று சொல்கிற விடுதலை போராளியின் நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு தூவியாக தான் இது இருக்குது. ஆனால் இதில் இன்னும் ஒரு அழகான வீடு ஒன்று பாருங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதடி விக்னேஸ்வரா வித்யாலயம். இப்போ அதிகமான இடங்களில் இப்படியான ஒரு கட்டுமானம் இல்லை. இது எங்கிட்ட இடத்துல இருக்கு. என்ன மரத்தில் என்ன விலை போகுது ஐயா? அப்போ முருக்கங்க மலிஞ்சிட்டுதா? கை தறி, அதாவது கை தறிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்தது. ஆரம்ப காலத்தில் யுத்த காலங்களில் தெரிஞ்சிருக்கும், கூடுதலாக இங்கே இருந்த ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாலத்தின் வரலாறுகள். பல வழிகளை சுமந்த கைதடியின் யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் 1980 தூள் இருக்குது. 5 பை தூள் எடுத்திருக்கோம். என்ன விலையாக்கா தூள்? அப்படிய மாதிரி இருந்தது. இப்போதைய காலங்களில் வீட்டு படலைக்கோட ஓயில ஊற்றி விட்டு மக்கள் நிற்கக்கூடாது சொல்லி அப்படி இருக்கேன். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்டு. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கைதடியில் நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கைதடியில் ஒரு விஷயமாக வந்த இடத்த அதையும் காட்டுறோம். கைதடி, அதாவது இங்கே என்ன வரலாறு, இந்த கைதடி என்ற இடத்துக்கு ஏன் கைதடி என்று பேர் வந்தது, இங்கே நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதாவது பழமையான, அதாவது 200 வருடம் பழமையான ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. அதுகளெல்லாம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே நீங்கள் அதாவது வெளி இடத்துல இருந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் இங்கே முக்கியமான பிரதான பாதைன்னு சொன்னால் கைதடியை தாண்டி தான் டவுனுக்கு வரணுமென்னு ஒரு கதவா என்று நான் ஒரு யாழ்ப்பாணத்தின் கதவு என்று சொல்லி கூட சொல்லலாம் கைதடியை. காரணம் என்னன்னு சொன்னால் ஏனையின் ரோட்டால் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிரதான பாதை மாதிரி. கைதடியை தாண்டி தான் டவுனுக்கு வரணும். அப்படி இல்லாட்டி பூநகரியால் நாவக்குழியால் போகிறதுக்கு வழி இருக்குது, மற்ற சாவச்சேரியில் அதுக்கால போகக்கூடியாரு. ஆனால் பிரதான பாதையாக நீங்கள் பார்க்க போனால் ஏனையின் ரோட்டால் வரைக்க அதிகளவானோர் புலம்பெயர் தமிழர்கள் அதிகளவானோர் வார பாதை கைதடி. ஆகையால் நாங்கள் இந்த அப்படிப்பட்ட கைதடியை பற்றி, ஏன்டா ரோட்டால் போகிறவைக்கு இந்த கைதடியை பற்றி கூடுதலாக தெரியாது. இந்த கைதடியில் என்ன இருக்குது உண்மையாகவே நம் விடுதலை போராட்ட தியாகிகளின் நினைவு சின்னங்கள் கூட இங்கே நிறைய இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இங்கே பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு அலுவலுக்காக நான் என்ன அலுவலன்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு கைதடியை பற்றி ஒரு அழகான காணொலியாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுப்பாங்க. வாங்க போவோம். நாங்கள் இப்போ கைதடிக்குள்ளுக்கு நுழைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படியே நாங்கள் கைதடிக்குள்ளே வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி சந்தி இதிலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு நினைவு தூவி ஒன்று இருக்குது. அது என்ன நினைவு தூவின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கைதடியின் யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் 1984ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பலநோக்கு சங்க பணியாளர்கள், பலநோக்கு கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நினைவு கூறும் ஒரு நினைவு தூவியாக தான் இது. மாவை சேனாதிராஜா அவருக்கு இறந்து விட்டார். இப்போ மாவை சேனாதிராஜா அவர்களால் 2018ஆம் ஆண்டு இது ஒரு நினைவு தூவியாக இல்லை உருவாக்கப்பட்டது. உண்மையாகவே போராட்ட காலங்களில் நிறைய பேரை இழந்திருப்போம். அந்த வகையில் கைதடியின் யுத்தத்தின் போது, அதாவது பலநோக்கு கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நிறைய பேர் இறந்ததை ஒட்டி அவர்களுக்கான ஒரு நினைவு தூவியாக தான் இது இருக்குது. அதில் சில பேர்ட்ட பேர்கள் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவண்ணா கந்தசாமி, கானா குகேந்திரன், ஆனா செல்வரத்திராசா, சூனா நடன சபேசன் அப்படி இங்கே வந்தீங்க சொன்னால் இங்காலையும் இருக்குது கொஞ்சம் பேர்கள். சீனா சிவபாலன், சீனா சூரியகுமாரன், கானா சிதம்பரநாதன், வேணா சிவசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி 1 2 3 4 அங்கால 4 8 பேர்ட்ட பேர் இதில் இருக்குது. அப்படியே நாங்கள் இதிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அங்காலையும் பார்க்க போனீங்கன்னா சொன்னால் ஒரு மாவீரர் அப்பன் என்ற ஒரு மாவீரர்கிட்ட ஏனையின் வீதியில் ஒரு நினைவாலயம் மாதிரி இதை விட ஒரு நினைவாலயம் ஒன்று அதிலையும் இருந்தது. இப்போ இருக்குதான்னு தெரியா. ஏண்டா அவர் ஒரு விடுதலை போராளி என்றபடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. நாங்கள் பார்ப்போம் இருக்குதா இல்லையான்றதையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கைதடி சந்தியில் இருக்கிறோம். அந்த அப்பன் என்று சொல்லி ஒரு ஆள் நினைவு தூவி இருக்குன்னு சொன்னால் அந்த இடிக்கையில் இப்போவும் இருக்குது. வாங்க அதையும் இருக்கா நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கைதடி சந்தியில் தான் இருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சந்தியிலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த நினைவு தூவி இருக்குது. இது நான் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு அப்பன் என்று சொல்கிற விடுதலை போராளியின் நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு தூவியாக தான் இது இருக்குது. ஆனால் இதில் எதுவும் எழுதி இல்லை, ஒன்றும் எழுதப்படையில் சும்மா ஒரு நினைவு தூவியாக இருக்குது.
எழுதியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் எழுதியிருந்தால் உடைச்சிருப்பினோம். எழுதாதபடியாக தான் இது இருக்குது. என்ன விஷயம் என்று தெரியாத நினைவில் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடி ஏனையின் ரோட்டில் நிற்கிறோம். இப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கேருந்து போகிற எல்லாருமே அந்த கோயிலில் நின்று கும்பிட்டுட்டு தான் அங்கால போகணும். ஏண்டா முருகண்டி குட்டி முருகண்டி பிள்ளையார் கோயில் மாதிரி இது ஒரு பிள்ளையார் கோயில். நாங்கள் அந்த கோயிலை பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் கோயிலை தான் நான் சொன்னாங்க முருகண்டி கோயில் மாதிரி இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில். அனைத்து வாகனங்களும் இதில் நின்று கும்பிட்டுட்டு தான் இங்கால போகிறோன்னு சொன்னால் நாங்களும் அதே மாதிரி நின்று கும்பிட்டுட்டு போவோம். ஏதோ பொங்கல் விசேஷம் நடக்குது. ஏதோ பொங்கலும் நடந்து கொண்டு இருக்குது. சரஸ்வதி பூசையா? என்ன விசேஷம்? அழகான சிற்பங்கள் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். இங்கே இந்த இடத்துல தான் கூடுதலான தேர் செய்கிறார்கள் இங்கே தான் இருக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இதுக்கு பக்கத்தில் அதாவது அதில் போகிற ஒரு பாதை ஒன்று இருக்குது. அதில் தச்சன் தோப்பு, அந்த ஊருக்கே தச்சன் தோப்புன்னு தான் பேர். அங்கே அதிகளவானாக்கள் தேர் செய்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கைதடி பாலம். உண்மையாகவே பல வழிகளை சுமந்த பாலம். யுத்த காலங்களில் தெரிஞ்சிருக்கும், கூடுதலாக இங்கே இருந்த ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாலத்தின் வரலாறுகள். பல வழிகளை சுமந்த பாலம். இப்போ நான் சொன்னேன் தானே தச்சன் தோப்புன்னு சொல்லி, அங்கே ரெயின்போது அதெல்லாம் தெரியுது. தச்சன் தோப்புன்னு சொன்னேன் தானே, இந்த பாதையால் தான் போய் அங்கே இருக்க. முந்தைய எங்கட ஆக்கள் நிறைய பேர் போர்க்கால சூழலில் இடம்பெயர்ந்து வந்து அங்கே தான் இருந்திருக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாகவே இப்போ இந்த உண்மையாகவேன்றது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன்னா அடிக்கடி இந்த வாயில் வந்து கொண்டிருக்கு. மழை காலங்களில் இன்னும் மழை துவங்கல. மழை காலங்களில் இங்கே தண்ணி சரியாக உயர்ந்து இருக்குது நீர்மட்டம். அந்தளவுக்கு ஒரு இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடல் ஆறி தான் ஒரு காட்சி அளிக்கும். இப்போ உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பூநகரியில் இருக்கிற அந்த காற்றாடி மின் உற்பத்தி அது இங்கே இருந்து அப்படியே கிளியராக தெரிஞ்சு கொண்டு இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் இங்கே இப்படத்துலேயும் வந்த நோக்கம் இந்த பாலத்தை காட்டுறதுக்காக. அந்த பாலத்தை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்குது. அதிகளவானோருக்கு இதுகள் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் நீங்கள் இதை பற்றி அறிஞ்சு கொள்ளலாம். எனக்கு குறைவாக தான் தெரியும். அதில் நாங்கள் இந்த பாலத்தை பார்த்து கொண்டு அப்படியே அங்கால ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கைதடி என்று பெயர் வர்றதுக்கு இந்த ஏரியாவுக்கு கைதடி என்று பெயர் வர்றதுக்கு முக்கியமான ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதை பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரகத்தி பிள்ளையார் கோயில் பிரதான வீதி. அதாவது இந்த கைதடி என்று பேர் வர்றதுக்கு முழு காரணமே இந்த ஆலயத்தில் தான் இருக்குது. ஒரு புதிர். வாங்க நாங்கள் இந்த ஆலயத்தை போய் பார்த்து என்ன மாதிரி என்று கதைப்போம், பயணிப்போம். உள்ளே போய்க்க உண்மையாகவே ஒரு அழகான பாதையே நல்லா அலங்கரிச்சிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. ஆலய வளாகம் அதாவது கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த ஏனையின் ரோட்டால் நாங்கள் வரைக்க 2 கோபுரங்கள் தெரியும். அந்த ஏனையின் ரோட்டால் நாங்கள் பார்த்தோண்டு வரைய 2 கோபுரங்கள். நான் அடிக்கடி பார்த்து இது எந்த கோயிலாக இருக்கும் எந்த கோயிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். 3 கோபுரங்கள் இருக்குது. இந்தியா சைடில் ஒரு கோபுரம். அப்படியே பார்க்க போனீங்கன்னா முன் பக்கத்துலேயே 2 கோபுரங்களுடனான ஆலயம் இருக்குது. இப்படி ஒரு ஆலயம் நீங்கள் எங்கே பார்த்துருக்குறீங்களா? முன் பக்கத்துலேயே 2 கோபுரங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறோம் வீரகத்தி பிள்ளையார் கோயிலடி. அந்த வீரகத்தி பிள்ளையார் கோயிலடி தான் இந்த கைதடிக்கே ஒரு அஸ்திவாரம்னு சொல்லலாம். அதாவது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் இது. இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 கோபுரங்கள் இருக்குது. இது பிள்ளையார் ஆலயமாகவும் அது சிவன் ஆலயமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன முள்ளுக்கு போய் பார்க்கல. ஆனால் இந்த ஆலயத்தை வீரகத்தி விநாயகர் ஆலயம்னு தான் சொல்லலாம். இதன் வரலாறு என்னன்னு சொன்னால் உண்மையாகவே கைதடி என்று பேர் வந்தது ஏன்னு சொன்னால் இது முந்தைய ஒரு பெரிய அதாவது முன்றையன்னு சொன்னால் 200 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு பெரிய பட்டை காடாகவும் அந்த காட்டுக்கு ஒரு அம்மா மாடு மேய்த்து கொண்டிருக்க ஏதோ குள வெட்டக்க அந்த சத்தகம் ஒரு இடத்த விழுந்ததாகவும் அந்த சத்தகத்தை எடுத்து தர சொல்லி ஒரு சிறுவன் அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவன்கிட்ட சொல்லிக்க அவர் ஓடியாந்து அந்த கத்தியால் அந்த பத்தையை வெட்டி போக படார பெரிய ஒரு சத்தம், அதாவது கத்தி ஒரு பாறையில் மோதிய சத்தம் கேட்டதாகவும் உடனே அயலில் இருந்து வந்த ஆக்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த சிறுவனின் கையிலேயும் ஒரு காயம், அந்த சிலை அது விநாயகர் சிலை இருந்தாலும் அந்த சிலையின் கையிலேயும் ஒரு தழும்பு இருந்ததாகவும் கத்தி கையில் வெட்டப்பட்ட அந்த வெட்டப்பட்டவடியால்
கை தறி, அதாவது கை தறிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்தது. ஆரம்ப காலத்தில் கை தறி என்ற பெயரோ பிறகு மருவி கைதடியாக மாறியதாக ஒரு வரலாறு இருக்குது. உண்மையாகவே 200 ஆண்டுகள் 17ஆம் நூற்றாண்டு ஆலயம் என்று சொல்லினோம். 17ஆம் நூற்றாண்டு சொல்ல 200 இல்லை 300 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாகத்தான் இந்த வீரகத்தி விநாயகர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை நாங்கள் சுற்றி பார்த்துக்கொண்டு விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லி அடுத்த அதுகளை நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையன் ரோட்டு இந்த இதில் இருக்குது. நாங்கள் நின்ற பாலம் இருக்குது பாருங்க. இந்த பாலத்தில் தான் நாங்கள் இப்போ நின்று கதைச்சினாங்க. அந்த ரோட்டால் போய்க்கே எங்களுக்கு தெரியும் 2 கோபுரங்களுடைய ஒரு ஆலயம் தென்படும். அந்த ரோட்டால் போய்க்கே 2 கோபுரங்களுடைய ஒரு ஆலயம் தென்படும். அந்த ஆலயம் தான் நாங்கள் தேடி வந்த வீரகத்தி விநாயகர் ஆலயம். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீரகத்தி விநாயகர் ஆலயம் பழைய தேரெல்லாம் உள்ளுக்கு நிற்கிது பாருங்க. ஒரு அழகான சூழல், சுற்றி வர ஒரு குளக்கரை வயல்வெளி, ஒரு அழகான சூழலில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. உள்ளுக்கு வரும்போதே ஒரு பழைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. என்ன கட்டிடங்கள்னு தெரியலை, மடமாயும் இருக்கலாமோ. அப்படியே பாருங்கள், இங்கே வரும்போது ஒரு அழகான ஒரு வரவேற்பு தூவி ஒன்று இருக்குது. இந்த விநாயகர் ஆலயத்தோடையே இருக்குது கைதடி விக்னேஸ்வரா வித்யாலயம்னு சொல்லி கைதடி பள்ளிக்கூடம்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கைதடி கிழக்கை சேர்ந்த லண்டன் வாழ் பழைய மாணவர்களால் அம்பலமான செல்வராஜா அவர்களின் தனது தாயாரின் பெயரால் இந்த ஏதோ செய்திருக்கு நம்மள இருக்குது. விநாயகர் சன சமூக நிலையம் இருக்குது, அதாவது அந்த ஆலயத்தோடு இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இது ஒரு பழைய காலத்தின் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் திண்ணை. இப்போ அதிகமான இடங்களில் இப்படியான ஒரு கட்டுமானம் இல்லை. இது எங்கள் இடத்துலையும் இருக்குது. என்ன ஒரு இப்படி திண்ணை வச்ச ஒரு இடம் என்ன சொன்னால் முந்தி ஆக்கள் வரைக்க வழிப்போக்கனார் வரைக்க களைச்சி போய் இருப்பினம் தானே. அப்போ களைச்சி போனால் இதில் இருந்துட்டு போக சொல்லி முந்தி ஒரு தங்களோட வீடுகளுக்குள்ளேயே ஒரு இடங்களை கொடுத்து, அதாவது இப்படி ஒரு திண்ணியை கட்டி இருந்துவிட்டு போக சொல்கிற ஒரு வழக்கம் ஒன்று இருந்தது. கஷ்டப்பட்டு வார ஆக்கள் இதில் இருந்து இளைப்பாறை விட்டு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போதைய காலங்களில் வீட்டு படலைக்கோட ஓயில ஊற்றி விட்டு ஆக்கள் நிற்கக்கூடாது சொல்லி அப்படி இருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் ஒற்றுமையாக இருந்தது, இந்த காலத்தில் செயற்பாடுகள் வேறு, அதால் இப்படியான இதுகள் இருக்குது. ஆனால் இது உண்மையாகவே ஒரு அழகான ஒரு இடம். இப்படி இந்த திண்ணையில் முந்தைய இவ்வளோ பேர் கூடி இருந்து கதைச்சி கொண்டு திருப்பினோம்ன்றது ஒரு நாங்கள் நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதை நாங்கள் கைதடியில் கண்டது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியே நாங்கள் போவோம், இந்தியாவில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கட்டுற வீடுகளும் இருக்குது, அழகான புதிய வீடுகளும் இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு இதுதான் கைதடி டவுன், இலங்கை வங்கி. அப்படியே கைதடி சந்தியில் வந்துட்டோம் பாருங்க. கைதடி சந்தியால் இப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற பாதையில், கைதடி சந்தியால் யாழ்ப்பாணம் போகிற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் இதில் பார்த்தீங்கன்னா கைதடி சந்தியிலேருந்து ஒரு யாழ்ப்பாணம் போகிற பாதை ஒரு 50 மீட்டர் தூரத்திலே இருக்குது சித்த வைத்திய ஆஸ்பத்திரி. பாருங்க, அதுவும் சரியான ஃபேமஸான ஆஸ்பத்திரி. இங்கே கைதடியிலே ஒரு விசேஷம்னு சொன்னால் நாங்கள் இதை சொல்லலாம், சித்த வைத்திய ஆஸ்பத்திரியை சொல்லலாம். எடுங்க, இப்படி நேரம் எடுங்க பாப்போம், மெல்ல எடுங்க பாருங்க, மெல்லவே போய் கொண்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அதாவது யாழ் மாவட்டத்திலேயே ஒரு சித்த மருத்துவ ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரின்னு சொன்னால் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ பீடமும் இங்கே இருக்குது, அப்படியே சேர்ந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு சித்த மருத்துவ. பார்த்தீங்கன்னா சந்தியில் இருந்து நாங்கள் சரியாக ஒரு யாழ்ப்பாணம் போகிற பாதையில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கோம். சித்த மருத்துவ ஆஸ்பத்திரி பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா அரசாங்க முதியோர் இல்லமும் இதில் தான் இருக்குது. அதாவது ஒரே ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு அரசாங்க முதியோர் இல்லம், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அரசாங்க முதியோர் இல்லம், ஒரு மரத்தோட அமைஞ்ச ஒரு ஆலயத்தோட.
இதில் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் அமைச்சு வடமாகாண சபைன்னு சொல்லியிருக்கு. இது என்னன்னு சொன்னால் கூடுதலான ஆட்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதாவது வரிகள் காணியல் உறுதிகள் எல்லாம் அந்த குறைஞ்ச விலையில் காட்டி போட்டு எழுதி போட்டு இப்போ டெக்ஸ்ட் துண்டுகள் கட்டின இடத்த ஆகலாம் இங்கே வந்து இப்போ கூடுதலாக நிற்பினோம். அந்த வகையில் இந்த கட்டணம் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மாநகர சபை, பிரதேச செயலாளர் வழக்கு மாகாண சபை, அதாவது மாகாண சபைன்னு சொல்லிவினோம். அதிக அளவான ஆட்கள் இப்போ நானே நிறைய பேரை கூட்டி வந்திருக்கேன் நீங்கள் அந்த காணி வரி துண்டுகள் கட்டுறதுக்கு. அதுவும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கைதடி சந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு யாழ்ப்பாணம் போகிற பாதையில். அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே உண்மையாகவே கைதடியில் விசேஷம் என்னென்னு சொன்னால் இப்படி பெரிய பெரிய பல இதுகள் இங்கே அமைஞ்சிருக்கு. அதாவது பெரிய இல்லை யாழ்ப்பாணத்திலேயே பெரிய சித்த மருத்துவமனை, மாகாண சபை, முதியோர் இல்லங்கன்னு சொல்லி இங்கே நிறைய இருக்குது. அப்படியே ஊரியான் வீதின்னு சொல்லி இங்கே வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரியான் வீதின்னு சொல்லி இருக்குது. அதாவது மாகாண சபையோட வார அதே ஒழுங்கைக்குள்ளே நாங்கள் இறங்கி போய் கொண்டிருக்கோம். இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் செவிப்புலன், கண் பார்வை இழந்தோர், வாய் பேச தெரியாதாக்கள் எல்லாம் இங்கே வச்சு பராமரிக்கிற ஒரு பராமரிப்பு மையம் ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஊரியான், அந்த கிராமத்து இந்தியாவில் பேருக்கு ஊரியான் வீதின்னு சொல்லினோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம்தான் நான் சொன்ன இவங்க விழிப்புணர்வு சங்கம் இருக்குது. இதில் மெல்ல போங்க. இந்த பார்த்திங்கன்னா உள்ளூராட்சி திணைக்களம் வடக்கு மாகாணம்னு சொல்லியிருக்கு. அதோடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் சொன்ன செவிப்புலன் விழிப்புலன் இழந்தோர் பாடசாலை கைதடி இந்த இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி ரோட்டில் இருந்து, அதாவது கைதடி ரோட்டிலேருந்து மாகாண சபையோடு அப்படியே திரும்பினீங்கன்னு சொன்னால் இருக்கும் ஊரியானண்ட வீதியில் இருக்குது. அப்படி இங்கே ஒரு அழகான வீடு ஒன்று பாருங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்த அழகாக கட்டியிருக்கேன். இங்கே கூடுதலாக இப்போ பார்க்கணுன்னா அதிகளவான மேல்மாடி வீடுகள்லாம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கைதடி என்ற இதில். இந்த ஒழுங்கிற பேர் அழிஞ்சிருக்குது. உண்மையாகவே அழகான ஒரு இடம். எல்லாமே அதாவது வயல் சார்ந்த கிராமமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்க டவுன் சைட்டால் வந்திருப்பீங்க. நாங்கள் கைதடியின் மறுபக்கத்தை உங்களுக்கு காட்டுறோம். தென்னைகள், பல வாழை, கத்தரி என்று சொல்லி ஒரு விவசாயம் சார்ந்த கிராமமாகவே இந்த கைதடி அமைஞ்சிருக்குது. கூடுதலாக இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை போய்கொண்டிருக்கோம். அதாவது நாங்கள் இங்கே என்ன அலுவலுக்கு வந்தாங்களோ அதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். வாங்கலாம். அந்த வீடியோ முடிவில் தான் அது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வார வழியில் ஐயா ஒரு ஆள் முருக்கங்காய் ஆஞ்சுன்ட்ருக்காங்க. உண்மையாகவே நிறைய முருக்கங்காய் இருக்குது. என்ன ஐயா மரத்தில் என்ன விலை போகுது ஐயா? அப்போ முருக்கங்காய் மலிஞ்சிட்டுதா? ஆனால் முருகங்காய் சரியான விலை போன காலம் இருக்குது. என்ன ஐயா இப்போ எவ்வளோ போதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியலை. என்ன நிறைய முருகங்காய் இருக்குது மரத்தில் பாருங்க. இது எந்த இடம் ஐயா? அந்த இடத்துல பேர் என்ன? கைதடி. கைதடி மத்தி அந்த மேற்க என்ன மாதிரி? கைதடி. சரி ஐயா, ஓகே. நாங்கள் பார்க்கணும். வரையக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயிலே விழாது போல் இருக்கு. என்ன மரங்கள், நிறைய மரங்கள் சூழ்ந்துருக்கு. இந்த அது எல்லாமே பயன் தரக்கூடிய மாதிரி முருங்கை, தென்னை அது சொல்லி அந்த பயன் தரக்கூடிய மரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு பயன் தர பூமியாக இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிலா, ஒரு பனைகள் கூட நிறைய இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு சூழலில் தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கிறது. உண்மையாகவே நல்ல குளிர்மையான இடம், மனசுக்கு குளிர்ச்சியான இடம். பாதை தெரியாமல் ஏதோ ஒரு ஒழுங்கைக்குள்ளே வந்துட்டுதோ. சீக்காவத்தை வீதின்னு சொல்லியிருக்கு. இந்த வீதி எங்கே போகிறோம்? பார்த்தீங்கன்னா இங்கே போகிறோம்ன்றதுயா கடைசியாக ஒரு வயலுக்கு வந்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன கூகுள் லொக்கேஷன் தானே? கூகுள் போய் சொல்லாதன்னு சொல்லுவினோம். அந்த கூகுளை நம்பி நாங்கள் இதுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல ஆடுகள் மேஞ்சோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த விசேஷம்னு சொன்னால் இங்கே எங்கே பார்த்தாலுமே ஆலயங்கள் நிறைய இருக்குது. இப்போ அதிகமான சிவன் ஆலயங்களும் பிள்ளையார் ஆலயங்கள். இந்த ஊரிய பணக்காரரும் நிறைய பேர் இருக்கணும். அந்த வீடுகளை பாருங்கள், ஒரு அழகான வீடுகளாக தான் இது அமைஞ்சிருக்கு கூடுதலாக. அதுவும் நல்ல ஒரு
ஒரு வயல் சைட்டோட இருக்கிற ஒரு அழகான ஒரு வீடு. கூகுள் போய் சொல்லாதுன்ற நம்பி போய் கொண்டிருக்கோம். இங்கே ஒரு சிவன் ஆலயம் இருக்குது, அழகான ஒரு சிவன் ஆலயம். ஏன்னா இங்கே இருக்கிற ஆலயங்கள் முழுக்கவே ஒரு அமைதியான சூழல்லையும் ஒரு இயற்கையான சூழல்லையும் தான் கூடுதலாக இருக்குது. தம்பி ஒரு இடத்துல லொக்கேஷன் போட்டு போகிறோம், காட்டுமா? இவர் ஒரு இடத்த லொக்கேஷன் போட்டு வந்து கடைசியாக எங்களை கொண்டாந்து காட்டு கணிப்பாட்டி விட்டா பாருங்க. ஒரு வயலுக்குள்ளே வந்திருக்கு. நாங்கள் ஒரு கடைக்கு வந்தனாங்க, அந்த லொக்கேஷன் போட்டுக்கொண்டு ஒரு கடைக்கு வந்தனாங்க. இப்படியே நேரம் போனாலும் எங்கேயோ காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது இந்த பாதை. இதில் கொண்டாந்து நிறுத்தி இருக்குது அந்த லொக்கேஷன். அப்போ யோசிச்சு பாருங்க, கூகுளை நம்பி வந்தால் என்ன நிலவரம்னு சொல்லி என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களோ? சரியோ? இவர் இப்போ கடைசியாக மெயின் ரோட்டுக்கு போட்டு போகிறார். திருப்பியும் இதே இடத்த தான் காட்டுது. என்ன மாற்றி கொடுத்துருக்கணும் போல இருக்குது. சரி, இப்படியே போய் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டு அடுத்த கட்டத்தப்பா நாங்கள் இங்கே வந்தது என்னென்னு சொன்னால், கைதடிக்கு முக்கியமாக வந்தது என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு இது நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்சல் போடுறோம் நாங்கள் வெளிநாட்டுக்கு. அப்போ அந்த வகையில் ஒரு ஆக்கள் அடித்து எங்களுக்கு தூள் வேணும், இங்கே இருக்கிற தூள் தான் வேணுமென்னு சொன்னவன். ஆகையால் இங்கே தூள் மற்ற கோப்பி இன்னும் கொஞ்சம் சாமான்கள் வேண்டணும். அதுக்காக தான் வந்து நாங்கள் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், உண்மையாகவே கைதடி சந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்பி கைதடி சந்தி தான் இருக்குது பக்கத்தில். சந்தி பக்கத்தில் ஹெச்என்பி பேங்க் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு கைதடி தெற்கு சனசமூக நிலையம் அதுக்கு கீழே தான் இருக்குது. இதால் 2 தரம் போவிட்டோம். இது தேடுறதுக்காக இப்போ நாங்கள் போய் சுற்றி கொண்டு கூகுள் மேப் காட்டின இடமெல்லாம் போயிடுறேன், அலைஞ்சு திரிஞ்சு களைச்சி போய் கடைசியாக ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இதை முதலே செய்திருக்கலாம். சரி, ஓகே, நாங்கள் உள்ளுக்கு போய் தூளுகள் பல சாமான்கள் வேணும் எல்லாத்தையும் பார்ப்போம். இதில் நாங்கள் கோப்பிக்கு கோப்பி இங்கே சுக்கு கோப்பி. என்ன கோப்பியாக்கா இருக்குது? ஆவரம்பூ கோப்பி. தூள் இருக்குது, 5 பை தூள் எடுத்துருக்கோம். என்ன விலையாக்கா தூள்? 2000 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் திணை இருக்குது. திணை என்ன விலையாக்கா? இதில் அடிச்சிருக்க விலையா? 500 ரூபா திணை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன? கம்பு. இது எண்ணத்தில் விளையிற நெல்லுகள் மாதிரி தான் விளையிறதா? கம்பு தானியங்கள். திணை, கம்பு, கீழே சாமை, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருங்கு பொறி. சோளம் வேறு இருங்கு வேறு. என்னக்கா நான் இவ்வளோ நாளும் சோளம் தான் இருங்குன்னு நினச்சோண்டு இருந்தேன்னா. வரகு அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நல்லெண்ணெய். இது என்னக்கா? ஜாம். உங்களை யூடியூப்பில் ஒரு ஆள் பார்த்துட்டு தான் போய் வேண்டியதை சொன்னவன். முதலாறு எடுத்து போட்டிருக்கணும், அதை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்து தான் வேண்டும்னு சொல்லி சொன்னவன். இங்கே அழகான பெட்டிகள் எல்லாம் விளைச்சி வச்சுருக்கிறீங்க. நான்